ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு சாதா ப்ளவுஸை வந்து நம்ம மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினருக்காக இருந்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சார்ட்டில் வந்து அளவு போட்டுக்கலாம். சார்ட் வந்துட்டு ப்ளவுஸ் போடுற மாதிரி ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கமும் ஓப்பன் சைடு வந்துட்டு அப்போசிட்லேயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சார்ட்டில் கீழே வந்து நம்ம மடிச்சடிக்க ஒரு ஸ்கேல் அளவு நம்ம கோடு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம ப்ளவுஸில் பின்பாகம் முன்பாகம்னு தனித்தனியாக அளவுகள் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பின்பாகத்தில் எத்தனை அளவு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹைட் வந்து எடுத்துக்க போகிறோம். ஷோல்டர்லேருந்து சென்டரில் நம்ம வந்து ஹைட் எடுக்கணும். ஸோ ஹைட் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட் இருக்கோ அதில் ஒரு 1/2 இன்ச் நம்ம சேர்த்து வச்சுக்கணும். ஏன்னா மேலே வந்து நம்மளுக்கு தையலுக்கு வேணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கழுத்தோட அகலம். கழுத்தோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் எனக்கு ஸ்டார் கழுத்து இருக்குது. ஸோ ரவுண்டு கழுத்துக்கு மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே நீங்கள் 2 இன்ச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது தான். ஸோ நான் கழுத்தோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு வச்சுக்க போகிறேன். அதுக்கடுத்து வந்து ஷோல்டரும் வந்துட்டு பேசிக்காக எல்லாத்துக்குமே 3 இன்ச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். இது வந்து மெயினாக எல்லாத்துக்குமே புரிகிற மாதிரி ஃபஸ்ட்டு பிகினர்ஸுக்கு இப்போ தான் நீங்கள் ப்ளவுஸ் தைக்கவே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கழுத்தோட இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு டேப்பு வச்சு அந்த கார்னர்கிட்ட எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். இல்லை உங்களுக்கு புரியல அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸில் சென்டரில் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அந்த அளவு வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்வுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நம்ம மார்க் பண்ணி நம்ம கர்வ் வரைஞ்சிக்கலாம். ஸோ இது பிகினருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ தான். நம்ம வந்துட்டு ஆம்கோல் ஸ்கேலு அதெல்லாம் வச்சு அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் கையிலேயே போட்டு பழகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் போடும்போது அப்படி தான் இருக்கும். அப்புறம் சரியாக போயிடும். ஆம்கோல் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கை வந்து நல்லா மேலே தூக்கி விட்டு அதுக்கப்புறம் அந்த மார்க் அந்த தையல் எங்கே இருக்கோ அதுக்கு நேராக எவ்வளோ வருதோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து நீங்கள் எச்சா வச்சுக்கோங்க அது மேலே தையலுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அளவு வருதோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மேலே என்ன அளவு வச்சோமோ அதே அளவு உங்களுக்கு அந்த ஆம்கோல்கிட்டையும் உங்களுக்கு வரணும். அடுத்தது நம்ம வந்து பாடி சுற்றளவு எடுத்துக்கலாம். 2வது கொக்கியில் இருந்து உங்களோட ஃபஸ்ட்டு தையல் எங்கே இருக்கோ அதுதான் உங்களுக்கு வந்து மார்பு சுற்றளவு பாடி அளவு. ஸோ அதை மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல்ல இருந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 1.25 இன்ச் இல்லைன்னா 1.5 இன்ச்சு சீமான ஹோல்ஸ் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா தையலுக்கு நீங்கள் 1.25 வச்சிங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்க போகிறோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆம்கோலுக்கு மேலே எவ்வளோ இருக்கோ அதே அளவு கீழேயும் இருக்கணும் அதே அளவு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பாக்ஸ் போட்டு நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஆம்கோலுக்கு வந்துட்டு நான் 1 இன்ச்சு 1.25 இன்ச் அவ்வளோதான் வைக்கணும். அதுக்கு மேலே 1.5 இன்ச்சில் வச்சிங்கன்னா ரொம்ப பேக் சைடில் வந்துட்டு லூஸ் வரும். நீங்கள் ஆம்கோலில் டேப்பை வந்து ஃபுல்லாக அளவு எடுத்துகிட்டு அதில் பாதியிலேருந்து மார்க் பண்ணுங்கள். அந்த 3 டாட்டுக்கிட்டேயும் அந்த அளவு வந்ததுன்னா போதும். வேறு எதுவுமே தேவை கிடையாது. உங்களுக்கு அளவு புரிகிற மாதிரி எழுதியிருக்கேன் பாருங்கள். கழுத்தோட அகலம், ஹைட்டு, ஆம்கோல் அளவு எல்லாமே உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் தைக்கிறீங்க அப்படின்னா இது மாதிரி சார்ட் போட்டு நீங்கள் அளவுகள்லாம் எழுதி நோட்டில் வந்து எழுதிக்கோங்க. நோட்டில் நீங்கள் வரைஞ்சி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ பார்த்தாலுமே மறக்கவே மறக்காது. எத்தனை வருஷம் கழித்து நீங்கள் எடுத்தாலும் மறக்கவே மறக்காது. ஸோ இவ்வளோதான். கழுத்தோட அகலம், கழுத்து இறக்கம், ஷோல்டர், ஹைட்டு, ஆம்கோல், மார்பு சுற்றளவு இவ்வளோ தான் வந்துட்டு உங்களுக்கு பின் அளவுகள் வந்து இவ்வளோ தான். ஸோ இது வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போவுமே யூஸ் ஆகும். இந்த சார்ட்டையே வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதையே நீங்கள் ப்ளவுஸ்லேயும் போட்டு அளவு நீங்கள் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு பார்க்க போகிறோம். எப்படி மார்க் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பேக் சைடை மார்க் பண்ணதை கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சு நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே பேக் சைடு எப்படி இருக்கும் நீங்கள் அதே மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணி நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில அளவுகள் மட்டும்தான் மாறும். மற்றது எல்லாமே வந்துட்டு அதே மாதிரி தான் இருக்கும். சுற்றி ஃபுல்லாகவே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் சைடு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடில் என்னென்ன மார்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு நம்ம கொக்கி பீஸ் எந்த பக்கமோ அந்த பக்கம் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் சைடு எடுத்து நீங்கள் அளவெடுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வரும். ஸோ நல்லா ஃபினிஷிங்காக எல்லாம் அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, சுருக்கம் இல்லாமல். ஹைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கழுத்தோட இறக்கம் வைக்க போகிறோம். ஹைட்டு கிடையாது, நம்ம கழுத்தோட இறக்க வைக்க போகிறோம். முன்பாகத்தோட கழுத்தோட இறக்கம். ஸோ அதை வச்சிங்க அப்படின்னா தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லா அளவுகளுமே கரெக்டாக வரும். நம்ம பேக் சைடில் எவ்வளோ வச்சுருக்கோமோ அதை விட ஃப்ரண்ட் சைடில் கம்மியாக தான் வரும் எப்போவுமே. பேசிக்காக 6 இன்ச்சு தான் வைப்பாங்க, அவ்வளோதான் வரும் ஃப்ரண்ட்டில். அடுத்து நம்ம ஆம்கோல் வந்து குடஞ்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு வச்சு நீங்கள் குடஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓப்பன் எடுக்க போகிறோம். பட்டியோட அளவு எங்கே இருக்கோ அதுலேருந்து நீங்கள் ஓப்பன் எடுத்துக்கோங்க. அந்த ஓப்பன் அளவுலேருந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அது எதுக்கு அப்படின்னா நம்ம கொக்கி பீஸில் வைக்கிறதுக்கும் டாட் பிடிப்போம் இல்லைங்களா, 3 டாட்டு, அதுலேயும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு போயிடும். நம்ம பட்டி வைக்கிறதுக்கு ஜாயிண்ட்டுக்கும் அதுக்கும் போகும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம 1 இன்ச்சு வச்சுக்க போகிறோம். இது வந்து சைடில் வந்துட்டு நம்ம அளவெடுக்க போகிறோம். சைடில் உங்களுக்கு தையல் கிட்ட எவ்வளோ இருக்கோ மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் தையல் எடுத்துக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம டேப்பு வச்சும் நம்ம அளந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. டேப்பில் இருந்துட்டு எவ்வளோ இருக்கோ அதுக்கு மேலே நீங்கள் 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு நீங்கள் தையல் எவ்வளோக்கு விடுவீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 இன்ச்சு அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச்சு தான் நம்ம தையலுக்கு வைப்போம், அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு துணி எச்சா இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் தைக்க தைக்க உங்களுக்கு பழகிரும். அடுத்தது ஹைட் எடுத்துக்க போகிறோம். மேலே ஷோல்டருக்கு தையலுக்கு அளவு விட்டுட்டு கீழேயும் 1/2 இன்ச்சு சேர்த்து அங்கே ஹைட் எவ்வளோ இருக்கோ நீங்கள் ப்ளவுஸ் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பட்டியோட அளவுலேருந்து நீங்கள் ஹைட் எடுத்துக்கலாம். அடுத்தது உங்களுக்கு அந்த சைடில் தையல் வரும். ஸோ அதில் இருந்துட்டு நீங்கள் 3 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 3 இன்ச்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாட்டோட அளவு, அந்த அகலம் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 1.25 இன்ச் தான் வரும். ஸோ ஒரு சைடு 1.25 இன்ச், இன்னொரு சைடு 1.25 இன்ச். 3 டாட் வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது இது எல்லாமே குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே புரிய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு கழுத்தோட இறக்கம், அடுத்தது ஓப்பனு, ஹைட்டு, சைடு, இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு அளவு. அடுத்தது டாட்டோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நான் 2.5 இன்ச்சு தான் வைக்கிறேன். ஸோ நீங்கள் 3 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நான் வந்து 2.5 இன்ச்சு வைக்க போகிறேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ப்ளவுஸில் இருக்கிற அளவை வச்சு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இல்லை பேசிக்கானால் இதுதான் பேசிக் அளவு. ஓப்பன் சைடு வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு, ஆம்கோலில் இருந்துட்டு 4 இன்ச்சு வச்சுக்கோங்க, இல்லைன்னா 4.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இது எல்லாமே நீங்கள் ப்ளவுஸில் அளந்து பார்த்து நீங்கள் பிகினராக இருக்கும்போது அளந்து பார்த்து வைங்க. ஒவ்வொன்றும் அந்த ப்ளவுஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வைங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் சரியாக வரல அப்படின்னாலும் கண்டிப்பாக அடுத்தடுத்து நீங்கள் தைக்கும்போது கண்டிப்பாக வரும். பொறுமை மட்டுமே இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பொறுமையாக கற்றுக்கணுங்கிற ஆசையும் பொறுமையும் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை சூப்பராக தைச்சு கொண்டு போகலாம். இவ்வளோ தான். கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டிக்கு வந்துட்டு அதில் அந்த சார்ட்டில் எப்படி இருக்கோ நீங்கள் அப்படியே துணி போட்டு கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தையலுக்கும் கீழேயே இருக்கும். இந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா துணியில் நீங்கள் அடித்து திருப்புறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸில் எல்லாத்தையுமே அளந்துக்க வேண்டியதுதான். நீங்கள் நேர் கட்டிங் போடும்போது உங்களுக்கு வந்துட்டு பட்டியோட அளவு இதே மாதிரியே வந்துடும் ப்ளவுஸ்லேயும். ஆனால் கிராஸ் கட் போடும்போது உங்களுக்கு இது மாதிரி வராது. ஸோ அதை வந்து நல்லா பார்த்துக்கலாம். நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு துணியில் இதே சார்ட்டை போட்டு நீங்கள் கட் பண்ணி தைக்கலாம். கண்டிப்பாக எல்லா அளவுகளுமே கரெக்டாக வரும். இந்த அளவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் சார்ட்டில் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ இந்த சார்ட் எடுத்து பார்த்தாலும் ஞாபகம் வரும். ஸோ மறந்துட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தோணவே தோணாது. பார்த்தா டக்குன்னு ஞாபகம் வரும். ஸோ நீங்கள் நோட்டுலேயும் வந்துட்டு ஒரு சைடில் இந்த மாதிரி படம் போட்டு வரைஞ்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் கழிச்சு வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம கையோட அளவுகள் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கைக்கு வந்துட்டு துணியை 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி தையலுக்கு ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் விட்டுட்டு
ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனா கத்துக்கும்போது கை தான் ரொம்ப கஷ்டமா தெரியும். ஆனா இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கை தான். ப்ளவுஸ்ல இருக்கிற கையோட அளவ வந்து நல்லா அயர்ன் பண்ணிட்டு, சுருக்கமா எல்லாமே இந்த மாரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுக்கு தையல் எங்க இருக்கோ, அந்த இடத்துல ஒரு மார்க்கு, தையலுக்கு மேல ஒரு 1/2 இன்ச்ல ஒரு மார்க்கு. ஆம்கோலுக்கு ஆம்கோல் டாட்டு கிட்ட அப்படியே புடிச்சுட்டு நீங்க ஒரு மார்க் பண்ணீங்கன்னா, அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான். நீங்க வந்து அந்த கர்வ் எல்லாம் வந்து தனியா போடணும்னு அவசியம் இல்ல. ப்ளவுஸ்ல நீங்க ஆம்கோல் ஆம்கோல் டாட் கிட்ட நீங்க ஒரு டாட் வச்சுட்டீங்க அப்படின்னா, அவ்வளோதான் முடிஞ்சுது. அளவுகள்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு நீங்க மறுபடியும் டேப் வச்சு கூட நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட்டா வரும். இந்த நடுக்கை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே வந்துட்டு 3 இன்ச்சு கீழ இறக்க வச்சு நீங்க நடுக்கை உயரம் எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் கரெக்ட்டான ஃபிட்டிங்கும் குடுக்கும். ஸோ இதோட கை வந்து நீளம், அது வந்து அகலம். இதுவும் வந்து மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்லீவோட அளவுகள் வந்துட்டு தனி வீடியோவா போடுறேன். ரொம்ப பொறுமையா இருக்கும். நீங்க அந்த வீடியோவ திரும்ப வர்ற வீடியோஸ்ல நீங்க பார்க்கலாம். ஸோ ஆனா நெறையா பேர்த்துக்கு டவுட்டே இந்த ஸ்லீவ்ல தான் நெறைய டவுட் வரும். ஆனா இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லீவ் தான். ப்ளவுஸ் எப்படி இருக்கோ, நீங்க அதே மாதிரியே போட்டு அயர்ன் பண்ணி நீங்க அப்படியே வச்சீங்க அப்படின்னா, எந்த சுருக்கமும் இல்லாம நீங்க அளவு போட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ஃபிட்டிங்கா வரும். ஸோ எந்த மாற்றமும் கிடையாது. ரொம்ப நீங்க குழம்பிக்க வேண்டியதில்ல. ஸோ அவ்வளோதான். சார்ட்டெல்லாம் நீங்க போட்டு பத்திரமா வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம ப்ளவுஸில எப்படி மார்க் பண்றது? ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்றது? அப்படிங்கிறத பார்க்க போறோம். நீங்க சார்ட்ல எப்படி நீங்க மார்க் பண்ணீங்களோ, அதே மாதிரி தான் நான் மார்க் பண்ண போறேன். அதே மாதிரி நம்ம ப்ளவுஸ்லயும் மார்க் பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப குவாலிட்டி கம்மியான பீஸாலாம் வாங்கி நீங்க தைக்காதீங்க. ஸோ நல்ல குவாலிட்டியான நல்ல காட்டன் பீஸா வாங்கி தைங்க. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு தையலு, மடிப்பு எல்லாமே நல்லா வரும். ஸோ நம்ப காஸ்ட்லியா வாங்கியிருக்கோம். அத வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும். பொறுமையா நம்மளுக்கு தைக்கிற ஒரு மனசும் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாரி தான் நான் சார்ட்ல சொன்ன மாரியே தான். மேல கழுத்து அகலம், ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ, அதே அளவு நீங்க ஆம்கோல் கிட்டயும் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதில என்ன எப்படி மெத்தட் வச்சு நம்ப மார்க் பண்ணமோ, அதே மெத்தட் தான் நீங்க ப்ளவுஸ்லயும் யூஸ் பண்ணணும். ஸோ இல்ல எனக்கு அது மாதிரி வரல அப்படின்னா, நீங்க அந்த சார்ட் அப்படியே போட்டு மார்க் பண்ணி நீங்க வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு கழுத்தோட இறக்கம் வந்து தெரியல அப்படிங்கிற பட்சத்தில என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ளவுஸ வந்து இந்த மாரி போட்டுட்டு, உங்களுக்கு முதுகுல அந்த அளவு வருது பார்த்தீங்களா? அந்த அளவு எடுத்து நீங்க மார்க் பண்ணீங்க அப்படின்னா, கழுத்தோட இறக்கம் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ உங்களுக்கு அதுக்கு தனியா நீங்க அளவு எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த மாரி வைக்கும்போது உங்களுக்கு ஈஸி மெத்தடா இருக்கும். பிகினரா இருக்கும்போது உங்களுக்கு கழுத்தோட இறக்கம் எப்படி அளவெடுக்கிறது அப்படிங்கிறது தெரியாது. அவ்வளோ சீக்கிரத்தில வராது. ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எல்லாத்தையும் மார்க் பண்ணி நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். அதே மாரி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வச்சு நம்ம கர்வ் போட்டுக்கலாம். இந்த கர்வ்லாம் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க வெறும் கையிலேயே நீங்க மார்க் பண்ண பழகிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ வந்துட்டு நீங்க நகர்த்தி நகர்த்தி கட் பண்ணக்கூடாது. நாம தான் நகர்ந்து கட் பண்ணணும். அது மாதிரி நீங்க ப்ளவுஸ் நகர்த்தி கட் பண்ணீங்க அப்படின்னா, அதிலிருந்து அளவுகள்லாம் மாறும். காட்டன் பீஸு ப்ளவுஸ்னா ஓகே. சிந்தட்டிக் சாரி ப்ளவுஸ்லாம் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா, பின் போட்டு நம்ம வந்துட்டு கரெக்ட்டா வச்சு கட் பண்ணணும். இல்ல அப்படின்னா, துணி நகர்ந்துச்சு அப்படின்னா, அளவு எல்லாமே மாறி போயிடும். ஸோ, உங்களுக்கு வந்துட்டு 2 இடத்துல நீங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நாட்ஸ் குடுத்துக்கோங்க. அடையாளத்துக்கு. அடுத்து நம்ம கைக்கு வந்து அளவுகள் போட போறோம். அதே மாதிரி 1 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம கீழ மடிச்சடிக்க வச்சுக்கலாம். ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு நேரா இல்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த ப்ளவுஸ் வந்துட்டு நீங்க நேர் பண்ணி நீங்க மார்க் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு அளவுகள்லாம் கரெக்ட்டா வரும். சார்ட்ல நான் எந்த மாதிரி ப்ளவுஸ்லயும் அதே மாரி தான் நான் வந்து போட்டு மார்க் பண்ண போறேன் ஸ்லீவுக்கு. ஸோ இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தையல் எந்த இடத்துல இருக்கா, அதே இடத்துல ஒரு மார்க்கும், அதுக்கு மேல ஒரு 1/2 இன்ச்ல ஒரு மார்க்கும் போட்டீங்க அப்படின்னா, அவ்வளோதான் உங்களுக்கு ஸ்லீவ் ரெடி ஆயிருச்சு. ஸோ இந்த கர்வெல்லாம் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரியே கையிலேயே போட்டு பழகிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். போக போக உங்களுக்கு நல்லாவே வந்துரும் இது. அடுத்து வந்துட்டு நான் கை வந்து குடஞ்சு எடுக்க கிடையாது. அப்படியே தான் வெட்டிக்க போறோம். ஸ்டிச் பண்ணும்போது நான் வந்து குடஞ்சு எடுத்துப்பேன். ஸோ உங்களுக்கு ஸ்லீவ் வந்துட்டு தனி வீடியோவா போடுறேன். உங்களுக்கு பார்க்கும்போது நல்லாவே புரியும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவா துணி இருக்கிறத வந்துட்டு எப்போவுமே நீங்க வந்து கட் பண்ணாதீங்க.
கட் பண்ணீங்க அப்படின்னா, புதுசா தைக்கிறீங்க அப்படின்னா, அது பத்தாம போயிடும். ஸோ எக்ஸ்ட்ராவா இருந்தது அப்படின்னா, நம்ம வந்துட்டு தைச்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாமே வந்துட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைட் போட்டு நீங்க அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. வேற எதுவுமே பண்ண வேண்டியதில்ல. பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பவுமே நம்ம வந்துட்டு இப்படி பேக் சைட் போட்டு தான் நம்ம ஃப்ரண்ட் சைடு எடுப்போம். ஸோ எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு என்னென்ன மார்க்கிங்கோ அது எல்லாத்தையுமே நம்ம பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஷோல்டர வந்துட்டு கரெக்ட்டா அந்த தையலுக்கு அரைஞ்சு விட்டுட்டு, நம்ப கழுத்தோட இறக்கம் மார்க் பண்ணிக்கலாம். முன் கழுத்தோட இறக்கம். நம்ம ப்ளவுஸ வச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அது கழுத்தோட இறக்கம் வந்துட்டு வரல அப்படிங்கிற பட்சத்தில நீங்க ஒரு 6 இன்ச்சு வைங்க. அது எல்லாத்துக்குமே அது வந்து மீடியம் தான். உங்களுக்கு அந்த நெக் வந்து கரெக்ட்டா வரும். அந்த கழுத்தோட இறக்கம் வந்துட்டு கரெக்ட்டா வரும். முன் கழுத்துக்கு. அடுத்து நம்ம ஓப்பன் சைடு எடுத்துக்க போறோம். ஓப்பன் வந்துட்டு 4 1/2 இன்ச் இருக்கு. உங்களுக்கு எத்தனை இன்ச் இருக்கோ அதிலிருந்து 1 இன்ச் சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்துட்டு ரொம்ப லீனா இருந்தாங்கன்னா 3 1/2 தான் வரும். மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 4 1/2 வரும். 4 4 1/2 அவ்வளோதான் வரும். அதுக்கு மேல வராது. நீங்க ஒரு 5 இன்ச் வச்சீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். ஸோ நான் வந்து 5 இன்ச் தான் வச்சுக்க போறேன். முன்பாகத்துல மறக்காம நம்ம வந்து ஆம்கோல்ல நம்ப கொடஞ்சு எடுத்துக்கணும். இல்ல அப்படின்னா அந்த இடத்துல நல்லாவே லூஸ் வந்துரும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு மறக்காம பண்ணிக்கணும் நம்ப. அடுத்தது உயரம் எடுத்துக்கலாம். உயரம் வந்துட்டு நம்ம பட்டியோட அளவுல இருந்து நம்ம எடுத்துக்க போறோம். அடுத்தது அந்த டாட்டுக்கு நீங்க 3 இன்ச் வச்சுக்கோங்க. 3 இன்ச்சு அடுத்தது 1 1/4 இன்ச் 1 1/4 இன்ச் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். அவ்வளோதான். நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பட்டிக்கு வந்துட்டு நான் அந்த வரைஞ்சு காமிச்சேன் இல்லைங்களா? அதே சார்ட்ட அப்படியே போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா எனக்கு வந்துட்டு இது ஸ்ட்ரெயிட்டாவே இருந்தா போதும் அப்படின்ட்டு அப்படியே நான் மடிச்சு வச்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம நாட்ஸ் வந்துட்டு டாட் பிடிக்கிறதுக்கு 1 1/4 இன்ச் அளவு எடுத்து நாட்ஸ் போட்டு வச்சுக்கணும். ஸோ தைக்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். மெயின் டாட் போட்டுக்கலாம். இது வந்துட்டு ஓப்பன் டாட்டு, ஆம்கோல் டாட் 3 டாட்டுக்குமே நம்ம வந்து நாட்ஸ் போட்டு வச்சுப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்பவும் செம்மையா ஹாப்பியா இருக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ.